கோச்சடையான் படத்துல ஒரு பாட்டு வரும். செந்தி விழுந்த செம்பொற் பாறையில் மந்தி உருட்டும் மயிலின் முட்டையாய் அப்படின்னு. ஏஆர் ரஹ்மானோட இசையில சின்மையோட அழகான குரல்ல கிராஃபிக்ஸா இருந்தாலும் தீபிகா படுகோனோட மென்மையான நடன அசைவுகளோட உருகி வழிகிற தங்கம் மாதிரி மலையிலிருந்து விழுற அருவியோட கூடவே சேர்ந்து விழுற ஒரு சின்ன இலை மாதிரி நம்ம மனசும் இந்த பாட்டு கூடவே வழுக்கிட்டு போறத நம்மளால உணர முடியும். அப்படி ஒரு பாட்டு. அரசர் காலத்து கதைங்கிறதால இந்த பாட்டோட பாடல் வரிகள் கொஞ்சம் இலக்கியத்தன்மையில தான் இருக்கும். அரசர்களுக்கு அழகு அவர்களுடைய மகுடம், அந்த மகுடத்திற்கு அழகு அதுல இருக்கிற வைரம், அந்த வைரம் மாதிரி தான் இந்த பாட்டோட பாடல் வரிகளும். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. இவ்வளவு அழகான வரிகளை கவிஞர் எப்படித்தான் எழுதியிருப்பாரு? இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்களிலிருந்து கொஞ்சம் மாற்றி எடுத்து எழுதியிருக்காரு. குறுந்தொகையினுடைய 38வது பாடல் காண மஞ்சை அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் குறிஞ்சி திணையை சேர்ந்த ஒரு பாடல். இது மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி நிலம்னு சங்க காலத்துல அழைக்கப்பட்டது. சங்க இலக்கியம் காதலில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் பெயரை சொல்லி குறிப்பிடாம தலைவன் தலைவின்னு தான் அறிமுகப்படுத்தும். தலைவன் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவன். அவன் தன்னுடைய காதலியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து கொண்டு வர வெளியூருக்கு போயிருக்கான். இப்படி போறது குறுந்தொகை பொருள் வயர் பிரிவுன்னு சொல்லுது. அவனுடைய பிரிவை தாங்க முடியாத தலைவி அந்த வழியை தன்னுடைய தோழி கிட்ட பகிர்ந்துக்கிறா. இதுதான் இந்த பாட்டுடைய சூழ்நிலை. இப்போ நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம். காண மஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குரலை உருட்டும் குன்ற நாடன் கேண்மை என்றும் நன்றுமன் வாழி தோழி உன்கண் நீரொடு போராங்க தனப்ப உள்ளாது ஆற்றல் வள்ளுவோர்க்கே. இந்த பாட்டுடைய பொருளை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஞ்சை அப்படின்னா மயில்னு அர்த்தம். மலையில வசிக்கக்கூடிய ஒரு மயில் அந்த மலையில முட்டையிட்டு இருக்கு. கடுமையான வெயிலால அந்த மலையில இருக்கிற பாறை எல்லாம் நெருப்பு மாதிரி கொதிக்குது. அப்படி கொதிக்கிற பாறையில அந்த மயிலுடைய முட்டைய ஒரு குரங்கு குட்டி பந்துன்னு நினைச்சு உருட்டி விளையாடிட்டு இருக்கு. இதை பார்க்குற தாய் மயில் பதறுது. உள்ள இருக்கிறது அதனுடைய குட்டி இல்லையா? ஒரு வேளை அந்த பாறையோட வெப்பத்தினாலேயோ அப்படி இல்லைனாலும் அந்த குரங்குடைய விளையாட்டுத்தனத்தாலேயோ அந்த முட்டை உடஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தவிக்குது. தலைவியுடைய மனசும் இப்ப அந்த மயிலுடைய தவிப்பை தான் ஒத்துருக்கு. தலைவி தலைவனை நினைச்சு தவிக்கிறா. இந்த பாடல்ல புலவர் மயிலுடைய நிலையை சொல்லி அதன் மூலமா தலைவியுடைய நிலையை மறைமுகமா உணர்த்திருக்காரு. அகத்துறையில இத உள்ளுரை உவமம்னு சொல்லுவாங்க. குன்ற நாடன் கேண்மை என்றும் நன்றுமன் வாழி தோழி உன்கண் நீரொடு போராங்கு தனப்ப உள்ளாது ஆற்றல் வள்ளுவோருக்கே. என்னுடைய தலைவன் குன்றுகள் நிறைந்த குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவன். அவனுடைய நட்பு வாழ்க, அது நல்லதுதான். ஆனா யாருக்கு தெரியுமா? கண்கள்ல இருந்து வழியக்கூடிய கண்ணீரையும் தாங்கிக்கிட்டு அந்த வலியை பொறுத்துக்கிட்டு மன உறுதியோட இருக்கக்கூடிய பெண்களுக்கு எனக்கு அது இல்லையே, நான் என்ன செய்யறதுன்னு தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய தோழி கிட்ட வெளிப்படுத்துறா தலைவி. இந்த பாடலை எழுதியவர் சங்ககால புலவரான கபிலர். இந்த பாட்டுடைய முதல் 2 வரிகளைத்தான் கொஞ்சம் மாற்றி செந்தி விழுந்த செம்பொற் பாறையில் மந்தி உருட்டும் மயிலின் முட்டையாய் அப்படின்னு கோச்சடையான் படத்துல பாட்டா எழுதியிருக்காரு கவிஞர் வைரமுத்து. தீபிகா படுகோனோட காதல் வழியை சொல்றதுக்காக. இதே பாட்டுல கடைசியில ஒரு வரி வரும். சிறு கோட்டு பெரும் பழம் தூக்கியாங்கு என் உயிரோ சிறிது காதலோ பெரிது. இந்த வரிகளை கேட்கும்போது நல்லா இருக்கே, ஆனா சரியா புரியலையேன்னு நமக்கு தோணிருக்கும். குறுந்தொகையுடைய 18வது பாடல் இது. வேரல் வேலி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டை எழுதியவரும் சங்ககால புலவரான கபிலர் தான். இந்த பாட்டும் குறிஞ்சி திணையை சேர்ந்த ஒரு பாட்டு தான். தலைவன் தலைவியை இரவு நேரத்துல வந்து சந்திக்கிறான். தலைவன் கூடிய சீக்கிரத்துல தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தோழி தலைவன் கிட்ட சொல்றதா அமைஞ்ச பாடல் தான் இது. இதை சங்க இலக்கியம் வரைவில் நீட்டித்தல்னு சொல்லுது. வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யாரஃது அறிந்திசினாரோ சாரல் சிறுகோட்டு பெரும் பழம் தூக்கியாங்கு இவள் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிது. இந்த பாட்டுடைய பொருள், பலாமரத்துடைய சின்ன வேர்கள் தான் அவ்வளவு பெரிய பலாப்பழத்தை தாங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தலைவியுடைய உயிர் சிறியதா இருக்கு. தலைவி தலைவன் மேல் கொண்ட காமம் அவளுடைய உயிரை விட பெரியதா இருக்கு.
யார் அஃது அறிந்திசினாரோ, இது யாருக்கும் தெரியல. அவளால் இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. அதனால தலைவன் தலைவியை சீக்கிரத்துல திருமணம் செஞ்சுக்கணும். இது இந்த பாடலினுடைய பொருள். சங்க இலக்கியத்துல காதல், காமம் இந்த 2 வார்த்தையும் சரியான இடத்துல சரியா பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா காமம்ங்கிறது சங்க இலக்கியத்துல உயர்ந்த பொருள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. குறுந்தொகையினுடைய ஒவ்வொரு பாடல்களும் தூய்மையான அன்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. சங்க இலக்கியங்கள் மொழியை பற்றி மட்டுமல்ல, சங்க கால மனிதர்களின் வாழ்க்கையை பற்றியும் நமக்கு தெளிவா சொல்லுது. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும்னு நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கு. இதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பல பாடல்கள் பல்வேறு கவிஞர்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.